வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் கதை நிலவோடு நிஜம். ஒரு அமைதியான நிலா வெளிச்சம் நிறைந்த மாலை வேளையில் வேலையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தான் அருண். ஒரு பூங்காவின் மரத்தடி பெஞ்சில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை ஆழ்ந்து படித்து கொண்டிருந்தாள் நிலா. அவளுடைய முகம் நில ஒளியில் மிக அழகாக தெரிந்தது. அவளை கடந்து போன அருணின் பார்வை அவள் மீது ஒரு கணம் நிலைத்தது. அருண் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். எப்போதும் பரபரப்பான வாழ்க்கை. நிலா ஒரு நடுத்தர குடும்பத்து பெண். எளிமையும் மெல்லிய புன்னகையும் கொண்டவள். நாளடைவில் தினமும் அந்த பூங்காவில் நிலா வெளிச்சத்தின் கீழ் இருவரும் சந்தித்து பேசினார்கள். அருணின் கனிவான பேச்சும் நிலாவின் பொறுமையான குணமும் புன்னகையும் இருவரையும் நெருக்கமாக்கியது. சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்ததை உணர்ந்தார்கள். அருண் தனது காதலை ஒரு கடிதம் மூலம் வெளிப்படுத்தினான். அதில், நிலா, எனக்கு தெரியும், நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். இந்த காதல் ஒரு பூவின் இதழைப் போல மென்மையானது, நிழலைப் போல தொடரும் என்று எழுதியிருந்தான். கடிதத்தை படித்த நிலா உணர்ச்சிவசப்பட்டு அவன் கைகளை பற்றி கொண்டாள். அவள் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளது கண்களில் வெளிப்பட்ட கண்ணீர், நானும் உன்னை நேசிக்கிறேன் என்ற உணர்வு. அருணுக்கு எல்லாமே புரிந்தது. அடுத்த வாரம் தங்கள் காதலை வீட்டில் சொல்ல இருவரும் முடிவெடுத்தனர். பூங்காவிற்கு அருண் மிகுந்த எதிர்பார்ப்புடன் வந்தான். நிலா சற்று பதட்டத்துடன் அமர்ந்திருந்தாள். நிலா, என்னாச்சு, ஏன் கவலையா இருக்க என்று அருண் கேட்டான். நிலா தனது கையில் இருந்து ஒரு கடிதத்தை அவனிடம் கொடுத்தாள். அருண் குழப்பத்துடன் அதை பிரித்து படிக்க ஆரம்பித்தான். அது திருமண அழைப்பிதழ். ஆனால் அது நிலாவின் திருமண அழைப்பிதழ் அல்ல. அது நிலாவின் தங்கை கவிதாவின் திருமண அழைப்பிதழ். அதில் பெரிய திருப்பம் என்னவென்றால், அந்த அழைப்பிதழில் மணமகன் பெயர் அருண் என்று அச்சிடிக்கப்பட்டிருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போன அருண் நிலாவின் முகத்தை பார்த்தான். அப்ப நான் உன்னை காதலித்தது, நீயும் அதை அவமதித்தது எல்லாமே பொய்யா என்று உடைந்து போன குரலில் அருண் கேட்டான். நிலா நிதானமாக பேசினாள். அருண், நான் உன்னை நேசித்தது உண்மை. உனக்காக நான் பொய் சொல்லவில்லை. எங்கள் அப்பாவுக்கு கண் தெரியாது. அதனால்தான் அவருக்கு வரப்போகும் மாப்பிள்ளை எப்படிப்பட்டவராய் இருக்கணும்னு தெரிஞ்சுக்க நான் உன்னை ரகசியமாக கண்காணித்தேன். நீ நல்லவன் தெரிஞ்சது. நீ இங்கே வந்து என்னை தினமும் பார்த்து பேச ஆரம்பித்தப்போதான் நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன்றது தெரிஞ்சது. ஆனால் என் தங்கைக்கு உன்மேல் ஆசை இருக்கு. அருண், என்னால் என் குடும்பத்துக்காக என் காதலை தியாகம் பண்ணத்தான் முடியும். என் காதலை விட என் குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம். அருண் நிலாவின் கைகளை பிடித்தான். நிலா, இத்தனை நாள் உன்னோடு பழகி உன்னுடைய இந்த தியாக உணர்வை புரிந்து கொண்டேன். உன்னுடைய இந்த தியாகம்தான் எனக்கு உன்னை இன்னும் அதிகமாக நேசிக்க வச்சிருக்கு. உன் தங்கையின் மகிழ்ச்சி தான் உன் மகிழ்ச்சி என்றால் அதுவே என் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நானும் நீ காதலிக்கும் அதே அன்புடன் கவிதாவை பார்த்து கொள்கிறேன். அருணின் வார்த்தைகளை கேட்டு நிலா அவனை இருக்க அணைத்து கொண்டாள். அது பிரிவின் அணைப்பு அல்ல, நிரந்தரமான அன்பின் அணைப்பு. அருணும் கவிதாவும் திருமணம் செய்து கொண்டனர். நிலா ஒரு சகோதரியாகவும் அருணின் நெருங்கிய நண்பனாகவும் அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு பலமான தூணாக இருந்தாள். அவள் செய்த தியாகத்தின் பலன் அவளது குடும்பத்தின் என்றும் மகிழ்ச்சி நிலைத்திருந்தது. அருண் நிலாவின் தியாகத்தை உணர்ந்து கவிதாவை உண்மையான அன்புடன் நேசித்து ஒரு நல்ல கணவனாக வாழத் தொடங்கினான். நிலா வெளிச்சத்தில் பூத்த காதல் தியாகத்தின் ஒளியில் உறுதியான ஒரு குடும்பமாக மாறியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.